ஸோ நம்ம ரெஸ்யூம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பார்த்த உடனே அப்படி தட்டி தூக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். நம்மளோட அவுட்டர் லுக் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போகிற மாதிரி இருக்கணும். நல்ல நீட்டாக ஒரு அவுட்டர் லுக் இருக்கணும். இவனை பார்த்தோன்னா இன்டர்வியூ தான் வந்திருக்கான் அப்படிங்கிறது நம்பணும். பிச்சைக்காரனுக்கு பின்னாடி போன மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வாயையும் சுற்றியும் பார்த்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் சேரில் உட்காருங்க அப்படின்னா இந்த சேரை போட்டு இழுத்து டரடரன்னு இழுத்துட்டு தெரியக்கூடாது. நிறைய பேர் இன்டர்வியூ போகாததுக்கும் அங்கே போய் ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போனால் என்ன நடக்குமோ, அங்கே போய் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், ஸோ அங்கே போகிறதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத தெரியாமையே நிறைய பேர் இன்டர்வியூ போயிடுவாங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய மைனஸ் அமையும். ஸோ அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுற வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம இன்டர்வியூ எப்படி போகணும், அங்கே போய் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு நம்ம எந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு வரிசையாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ப்ராப்பராக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 6 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணாவே போதும். நம்ம ஈஸியாக இன்டர்வியூ வந்து பயம் இல்லாமல் அட்டன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட், செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் லுக், தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் சாப்பாடு, ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டைமிங் அண்ட் பஞ்சுவாலிட்டி, ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பிஹேவியர் அட் இன்டர்வியூ லொகேஷன், எப்படி இன்டர்வியூவில் பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது, சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் ஆஃப் இன்டர்வியூ. ஸோ இந்த மாதிரியான 6 கண்டென்ட் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த 6 கண்டென்ட்டையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னாவே நம்ம இன்டர்வியூ வந்து பயம் இல்லாமவும் நர்வஸ் இல்லாமல் அட்டன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட். ஸோ இன்டர்வியூ போகும்போது நம்ம எந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது ரெஸ்யூம். ஓகேங்களா? ஸோ நம்ம ரெஸ்யூம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பார்த்த உடனே அப்படி தட்டி தூக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ ஹெச்ஆர் உங்க ரெஸ்யூம் பார்த்தாரு அப்படின்னா, வேலை மட்டும் இல்லை தம்பி, என் பொண்ணை சேர்த்து வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கணும் நம்ம ரெஸ்யூம். மோஸ்ட்லி நம்ம ரெடி பண்ற ரெஸ்யூம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, 12th ஃபெயில் உனக்கு ஒரு 5 இப்படி தான் இருக்கும். நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட ரெஸ்யூமோ இல்லை அடுத்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பண்ணாமல் நல்ல ரெஸ்யூமை வந்து ஃபஸ்ட்டு தேடுங்க. ஸோ ஆன்லைன்லையோ இல்லை ரெஸ்யூம் கொண்டானா எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் பார்த்து ஸோ நீங்கள் ஓனாகவே ரெஸ்யூம் கிரியேட் பண்ண பாருங்கள். ஒரு பர்ஃபெக்டான ரெஸ்யூமில் என்னென்ன இருக்கணும், ஸோ அதை எப்படி ரெடி பண்ணுறது, அந்த ரெஸ்யூமை பற்றி மட்டும் நான் ஃபுல் வீடியோ ஃபீச்சரில் போடுறேன். ஓகேங்களா? ஸோ அந்த ரெஸ்யூம் ரெடி பண்ணுறது நீங்கள் இயர்லியாகவே ரெடி பண்ணிடணும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு இன்டர்வியூ இருக்குன்னா இன்னைக்கு தான் ரெடி பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த ரெஸ்யூமை ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறதும் இயர்லியாக எடுத்து வச்சிருங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இன்டர்வியூ நடக்கிற லொக்கேஷன் போயிட்டு அங்கே தான் ப்ரொசீஜர் இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படிலாம் யோசிச்சு போவாங்க. ஸோ அங்கே போய் கடையை தேடி நம்ம எடுத்து அது தேவையில்லாத ப்ரெஷர் தான், தேவையில்லாமல் டென்ஷன் தான் ஆகும். ஸோ அந்த ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறது நீங்கள் இயர்லியாக எடுத்து ஃபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெஸ்யூம் நீங்கள் ரெடி பண்ணி காப்பி எடுக்கிறது மோஸ்ட்லி கலர் ஜெராக்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். உங்கள் ரெஸ்யூம் வந்து ஃபோட்டோவோட நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா மஸ்ட்டாக நீங்கள் கலர் ஜெராக்ஸாக எடுத்துக்கங்க. ஸோ அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இல்லைன்னா காப்பி எடுத்துட்டு ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி பார்த்துங்க. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபோட்டோவோட சேர்த்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மூஞ்சி பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அடுத்து மெயினாக ரெஸ்யூம்ல பார்க்க வேண்டியது என்னன்னா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா போய் சொல்லாதீங்க, எனக்கு அது தெரியும் இது தெரியும், நான் வீரன் சூரன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு என்ன வருமோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரெஸ்யூமை தொடர்ந்து நம்ம அடுத்து மஸ்ட்டாக தேவைப்படுற அடுத்து சில டாக்குமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். அதர் டாக்குமெண்டேஷன் நமக்கு என்னென்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ஆயிருந்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கம்பெனியோட முன்னாடி வேலை பார்த்த கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை ஃபஸ்ட்டு வைங்க. ஃபஸ்ட்டு ரெஸ்யூம் இருக்கணும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும். சப்போஸ் இருந்தால் வைங்க, அவங்க கம்பெனிலே ஒரிஜினலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா மட்டும் வைங்க. இல்லை நீங்கள் ஃபேக்காலாம் ரெடி பண்ணி வைக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கோர்ஸ். நீங்கள் உங்களோட ஒர்க் ரிலவெண்ட்டாக ஏதாவது அடிஷ்னலாக கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை அடுத்து வைங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட். ஸோ நீங்கள் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா காலேஜ்லேருந்து பின்னாடி வைங்க. காலேஜ் ஸ்கூலு அந்த மாதிரி வைங்க. ஹை லெவலாக நீங்கள் என்ன எஜுகேஷன் முடிச்சிருக்கீங்களோ அந்த கோர்ஸை ஃபஸ்ட்டு வைக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில்டு சர்டிஃபிகேட். நீங்கள் காலேஜ் படிக்கும்போது ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆயிருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது வேறு ஸ்கில்லில் நீங்கள் இன்வால்வ் ஆகி அடிஷ்னல் ஸ்கில்ஸ் ஏதாவது நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் வைக்கலாம். நான் ஸ்போர்ட்ஸ்னு மென்ஷன் பண்ணுறது காலேஜில் இருந்து கூட்டி போவாங்கல்ல மெயினான ஸ்போர்ட்ஸ், அந்த மாதிரி இது கபடி, அப்புறம் டிராயிங் வரைகிறது, கிரிக்கெட்டு, ஈட்டிரிதல், அந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ். பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு வைக்கிற ஸ்போர்ட்ஸ் கிடையாது. முறுக்கு கடிக்கிறது, பானை உடைத்தல், அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லாம் நான் சொல்லலை. கரெக்டான ஸ்போர்ட்ஸ் நீங்கள் போனீங்க, சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வைங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் ஐடி. ஸோ பர்சனலாக சில ஐடி வைங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஸோ அந்த மாதிரியான ஐடி வந்து எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. முக்கியமாக ரெஸ்யூமை கையில் கொண்டு போகாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்வியூ போகும்போது சும்மா மடித்து பாக்கெட்டில் வச்சுட்டு கையில் கொண்டே கொடுப்பானுங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதனால் கையிலலாம் கொண்டு போகாதீங்க. டீசெண்டாக ஃபைலில் கொண்டு போங்க. அந்த ஃபைலும் ரொம்ப பெருசாகவும் இருக்க வேணாம், நார்மலாக இருந்தால் போதும். இந்த மாதிரியான டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு நாள் முன்னாடியோ இல்லை 2 நாள் முன்னாடியோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காலையில் வந்து நோண்டிக்கிட்டு இருக்காதிங்க. ஓகேவா? இல்லை நம்ம இன்டர்வியூ லொக்கேஷன் போயிட்டு அங்கே போய் எடுத்துக்கலாம் அப்படிலாம், அங்கேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படிலாம் பார்க்காதீங்க. ஸோ ஒரு நாள் முன்னாடியே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க.
காலைல எந்திரிச்சிட்டு ஃபைலை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட்டர் லுக். ஸோ நீங்கள் டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அவுட்டர் லுக் தான். நம்மளோட அவுட்டர் லுக் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போகிற மாதிரி இருக்கணும். நல்ல நீட்டாக ஒரு அவுட்டர் லுக் இருக்கணும். இவனை பார்த்தோன்னா இன்டர்வியூ தான் வந்திருக்கான் அப்படிங்கிறது நம்பணும். பிச்சைக்காரனுக்கு பின்னாடி போன மாதிரி இருக்கக்கூடாது. அவுட்டர் லுக்கில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஹேர் கட். உங்களுக்கு எந்த மாதிரி ஹேர் கட் பண்ணால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணிட்டு போங்க. இப்படி தான் கட் பண்ணுங்கிறது இல்லை. உங்களுக்கு உங்கள் ஃபேஸுக்கு எப்படி சூட் ஆகுமோ அப்படி வெட்டிட்டு போங்க. ஆனால் இந்த பிள்ளைங்க மாதிரி வெட்டிட்டு போகக்கூடாது. ஓகேங்களா? நிறைய முடி வச்சுட்டு அந்த விட்டு வெட்டுறது, ஏதாவது டிசைன் போடுறது மண்டையில், ஸோ அந்த மாதிரியான கட்டிங்லாம் போடாதீங்க. ஸோ நார்மலாக டீசெண்டாக ஒரு ஹேர் கட் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்து பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா தாடி. நம்ம பியர்டு வந்து வச்சுக்கலாமா வச்சுக்கூடாது அப்படிங்கிறது நிறைய பேர் டவுட்டாகவே இருக்கும். ஸோ பியர்டு உங்களுக்கு நல்லா இருந்துச்சு உங்கள் ஃபேஸ் கட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக வச்சுட்டு போங்க. சேவிங் பண்ணிட்டு தான் போகணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ போகிற அன்னைக்கு குளிச்சுட்டு போங்க. மறக்காமல் குளிச்சுட்டு நல்ல பர்ஃப்யூமாக அடிச்சுட்டு போங்க. ஸோ பர்ஃப்யூம் வந்து அடிக்கிறது மைல்டாக இருக்கணும். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஓரளவுக்கு அடிச்சுட்டு போங்க. சில பேர் இந்த ஹெவியாக போட்டுருவாங்க, அதெல்லாம் வந்து தலைவலிக்கு நிறைய பேருக்கு. ஸோ அந்த மாதிரியான பர்ஃப்யூமாக சூஸ் பண்ணாதீங்க. மைல்டாக உள்ள பர்ஃப்யூம் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் கோட். ட்ரெஸ் கோடை பொறுத்தவரை நமக்கு எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா ஃபுல் ஹேண்ட் போட்டு போகணும், ஃபுல் ஹேண்ட் போட்டு போனால் வேலை கிடச்சிடும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. ஃபுல் ஹேண்ட் உங்களுக்கு நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது அப்படின்னா, சூட் ஆகும் அப்படின்னா போட்டுப்போங்க, தப்பே கிடையாது. இல்லை ஆஃப் ஹேண்டு நான் பார்க்க நல்லா இருப்பேன் அப்படின்னா ஆஃப் ஹேண்டு போட்டுப்போங்க, அதனால வந்து தப்பே கிடையாது. இந்த ட்ரெஸ்ஸிங் கோட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இல்லாமல் மைல்டாக இருந்தால் போதும். நார்மல் ஃபார்மல் லுக்கில் ஒரு மைல்டான கலரில் ட்ரெஸ்ஸிங் கோடை சூஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்ட்ஸ். நம்ம மென்ஸ் வேர் பண்ணுற ஆர்னமெண்ட்ஸ், கையில் கழுத்தில் செயின், அப்புறம் இந்த வாட்ச்சு, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போடுங்க. அடுத்தவங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரியான ஆர்னமெண்ட்ஸ் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டு. ஸோ நம்ம கிளம்பியாச்சு, எல்லாம் ப்ராப்பராக ரெடி பண்ணி கிளம்பிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும். ஸோ அந்த சாப்பிட்றது வந்து நம்ம கரெக்டான ஃபுட்டு சாப்பிடணும். ஸோ அந்த சாப்பிட்ற ஃபுட்டு வந்து மைல்டில் சாப்பிடுங்க. ரொம்ப ஹெவியாக சாப்பிடக்கூடாது. நம்ம ஹெவியாக சாப்பிட்டு போனாலும் நமக்கு தூக்கம் வர மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க, மைல்டில் சாப்பிட்டு போங்க. மைல்டான்னு பார்த்தீங்கன்னா தோசை, இட்லி, ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். ஸோ நல்ல ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். பிரியாணி, குஸ்கா, மீன் குழம்பு, அப்புறம் ஆம்லேட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். இந்த ஆம்லேட்லாம் சாப்பிட்டா கண்டிப்பாக ஸ்மெல் வந்துடும். அந்த வெங்காயம் முட்டையும் கலந்து ஒரு ஸ்மெல் வரும் பேசும்போது. ஸோ அது கண்டிப்பாக அவங்களுக்கு இரிட்டேட் பண்ணும். போகும்போது மோஸ்ட்லி முடிஞ்சால் பல்ல விளக்கிட்டு போங்க. அப்படி இல்லையா ஒரு ஆர்பிட்டோ இல்லை ஏதோ ஒன்று வாயில் போட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க வாயை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சுவாலிட்டி. ஸோ நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா பஞ்சுவாலிட்டியாக போகணும். அதாவது டயத்துக்கு டிங் டவுன் போய் இங்கே நின்றணும் இன்டர்வியூ லொக்கேஷனில். இன்டர்வியூக்கு வந்து லேட்டாக போயிடாதீங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு மைனஸ் தான். முன்னாடியே போய் இங்கே வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல, லேட்டாக மட்டும் போயிடாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஹேவியர் அட் இன்டர்வியூ லொக்கேஷன். ஸோ இன்டர்வியூ நடக்கிற லொக்கேஷனில் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்டர்வியூ நடக்கும்போதோ இல்லை நீங்கள் வெயிட்டிங் ஹால்லையோ இல்லை ரிசப்ஷன்லையோ நீங்கள் வெயிட் பண்ணும்போது நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறத கண்டிப்பாக நோட் பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரியாது, கண்டிப்பாக நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அங்கே பிஹேவ் பண்ணுறது நம்ம பார்த்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டோன்ட் ஸ்பீக் வித் எனி ஒன். ஸோ உங்கள் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலுமே மோஸ்ட்லி பேசாதீங்க. ஸோ இன்டர்வியூ நடக்கும்போதோ இல்லை அதுக்கு முன்னாடியோ கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம வெயிட் பண்ணுறது நிறைய பேருக்கு பிடிக்காது, நம்மளுக்கு சும்மா உட்காரவே மாட்டாங்க. ஸோ ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கிறது, பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட பேசுறது, ஒரு 4 சேர் 5 சேர் தள்ளி உள்ளவங்ககிட்ட சைகையில் பேசுறது, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலுமே நீங்கள் இன்டர்வியூ முடிச்சுட்டு பேசுறீங்க, உள்ளே மோஸ்ட்லி பேசாதீங்க, அவாய்ட் பண்ணிங்க. மோஸ்ட்லி வந்து சைலண்டாக இருக்க பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் யூஸிங். மொபைல் வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணுறதும் அவாய்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான காலாக இருந்தாலுமே அங்கே எடுக்காதீங்க. மோஸ்ட்லி மொபைலை சைலண்ட் போட்டுருங்க, இல்லை சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா கையையும் காலையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். சில பேர் கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டானுங்க, ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க. தலை சொரிகிறது, இங்கே சொரிகிறது, அங்கே சொரிகிறது, அப்புறம் காலில் வச்சு இப்படி ஆட்டுறது. ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வாயை சுற்றியும் பார்த்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் ஆஃப் இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ வந்து எத்தனை ஸ்டேஜ் நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து ஒரு 4 ஸ்டேஜில் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்யூம்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரெஸ்யூம்லேயே பாதி பேர் தூக்கிடுவாங்க. ஸோ செகண்ட் ஒன்று ரிட்டன் எக்ஸாம். ஸோ கொஸ்டின் கொடுத்து அதுக்கு ஆன்சர் எழுத சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் ஆர் ப்ரொஃபஷனல் கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வந்து மேபி வந்து ப்ராக்டிக்கல் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஜாப் பொசிஷன் போயிருக்கீங்களோ அதை பற்றின ப்ராக்டிக்கல் கொஸ்டினோ இல்லை அவங்கள போய் செய்ய சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் மிஷின் ஆப்ரேட்டர் வேலைக்கே போகிறீங்க அப்படின்னா அதை வந்து அவங்க ப்ராக்டிக்கலாக போயிட்டு மிஷின்லேயே இன்டர்வியூ எடுப்பாங்க. இல்லைன்னா மிஷினில் போயிட்டு இது தெரியுமா அது தெரியுமா, இல்லை மிஷினே ரன் பண்ணி காட்ட சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒன்று ஹெச்ஆர் இன்டர்வியூ, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ. அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெச்ஆர் டீம்லேருந்து யாராவது அவங்கள்ட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ பண்ணுவாங்க. உங்களை பற்றின பர்சனல் கொஸ்டின்ஸ்லாம் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் முன்னாடி என்ன பண்ணீங்க, முன்னாடி என்ன பண்ண போகிறீங்க, ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரியான 4 ஸ்டேஜில் தான் மேக்ஸிமம் இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ இந்த எல்லா ஸ்டேஜ்லையும் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறது, எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது, எப்படி நம்ம அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்னது ரெஸ்யூம்.
ஸோ ரெஸ்யூம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத. ரெஸ்யூம் பற்றி மட்டும் தனியாக ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஐடியா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வேறு யூடியூப் சேனலில் நிறையா போட்டிருக்காங்க, அது பார்த்துங்க, உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். உங்கள் ரெஸ்யூம் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டோன்ட் காப்பி. ஸோ யாரையும் வந்து காப்பி அடித்து எழுதாதீங்க. நம்ம ஸ்கூல் காலேஜில் பண்ணுற அதே இதை இங்கேயே பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் எழுதுங்க, இல்லைன்னா எழுத வேணாம். அந்த மாதிரி யாருக்கும் ஹெல்ப்பும் பண்ணாதீங்க. நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் எழுதிட்டு பேசாமல் இருங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க அடுத்தவங்களுக்கு அப்படின்னாலும் உங்களையும் சேர்த்து தூக்கிடுவாங்க. ஜஸ்ட்டு பேசாமல் ரைட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் கொஸ்டின் மட்டும் இருக்குது, சீட் இருக்குது, நீங்கள் பேசாமல் ரைட் பண்ணணும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட கேட்கலாம். நீங்கள் அந்த இன்டர்வியூ வந்து அவங்க கண்டிப்பாக ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ நீங்கள் பக்கத்தில் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ரிட்டன் எக்ஸாமில் ஆன்சர் தெரிஞ்சால் எழுதுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அந்த ஸ்டோரி எழுதக்கூடாது. நம்மளால் ஏதாவது தெரியல எழுதி வச்சுருவானுங்க, சும்மா எழுதிட்டு 2 பக்கத்து எழுதி விட்டுறது, அந்த மாதிரி எழுதாதீங்க. தெரிஞ்சால் எழுதுங்க, இல்லைன்னா கேப் விட்டுருங்க, தப்பே கிடையாது. அந்த ஸ்டோரி எழுதி நம்ம ஸ்கூலில் எழுதுற மாதிரி காலேஜில் எழுதுற மாதிரி ஸ்டோரி எழுதி வச்சு அவங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்படி பிஹேவ் பண்ணீங்கன்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் கூட ஆள் பத்தாத குறைக்கி உங்களை எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மற்ற பிஹேவியர் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுக்க மாட்டான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் ஆர் ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ்னால யாரோ வந்து உங்ககிட்ட டேரெக்டாகவே கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற லொக்கேஷன் போய் அங்கே போய் சில விஷயங்கள் நீங்கள் பண்ணி காட்ட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மேபி நடக்கலாம். இது வந்து எல்லா இன்டர்வியூலுமே பாசிபிள் கிடையாது. சில இன்டர்வியூவில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா அதுக்கடுத்து டேரெக்டாக வந்து ஹெச்ஆர் இன்டர்வியூ தான், ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ தான். ஸோ அப்படி ப்ராக்டிக்கலாக இன்டர்வியூ நடந்துச்சு அப்படின்னா அங்கேயுமே வந்து எனக்கு தெரிஞ்சால் தெரியும்னு சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா தெரியலன்னு சொல்லிடுங்க. ஸோ உங்கள் டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அது ஓகே அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருக்கும். ஸோ அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து இன்டர்வியூட லாஸ்ட் ஸ்டேஜாக இருக்கும். அங்கே வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நிறைய பாடி லாங்குவேஜ்லாம் நம்ம வந்து அங்கே ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும், ஓகேங்களா? ஸோ அது எப்படி என்னங்கிறத இந்த இதில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெச்ஆர் ரூமில் உள்ள என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா டோர் ஓப்பன் பண்ணுறதை நம்ம மெயினாக பார்க்கணும். ஸோ அந்த டோர் ஓப்பன் பண்ணுறது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக ஷோ பண்ணிவிட்டு உங்களை முழுசாக காட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மே கம்மின்னு சொல்லணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே எட்டி பார்ப்பானுங்க. எட்டி பார்த்துட்டு யார் இருக்கா என்ன இருக்கான்னு பார்த்துட்டு வெறும் தலையை மட்டும் காமிச்சிட்டு மே கம்மின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக உங்கள் பாடி காமிச்சிட்டு மே கம்மின் சார் அப்படின்னு சொல்லுங்கள். இதை வந்து நீங்கள் ரொம்ப ஹம்பிளாக கேட்கணும், ரொம்ப ரூடாக கேட்கக்கூடாது. என்ன வரட்டுமா ஹலோ அப்படிங்கக்கூடாது. நம்ம ரொம்ப ஹம்பிளாக மே கம்மின் சார் அப்படின்னு கேட்கணும், ஓகேங்களா? இல்லை நான் உள்ள வரட்டுமா அப்படின்னு தமிழில் கூட கேளுங்க, தப்பே கிடையாது. நீங்கள் அடுத்து வந்து சேரில் உட்கார்றது பார்த்து உட்காரணும். ஸோ நீங்கள் சேரில் உட்காருங்க அப்படின்னா இந்த சேரை போட்டு இழுத்து டரடான இழுத்து தெரியக்கூடாது. தூக்கி வச்சு உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஜோனில் உட்காந்துட்டு கையெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஒரு தொடமையில் அப்படி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி ஹோல்ட் பண்ணிக்கலாம், இந்த இப்படி வச்சுக்கிறது, அந்த இப்படி வச்சு உட்கார்றது, இந்த இப்படி வச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் இன்ட்ரோ மட்டும் நான் அடுத்த வீடியோவில் போகிறேன், ஓகேங்களா? செல்ஃப் இன்ட்ரோ மட்டும் எப்படி பண்ணணும், அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம சொல்லணும், ஸோ என்னென்ன பாயிண்ட்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஹெச்ஆர் இன்டர்வியூ வந்து ரொம்பலாம் கொஸ்டின் இருக்காது. ஸோ பர்சனலாக சின்ன கொஸ்டின் கேட்பாங்க, அவ்வளோதான் இருக்கும். ஸோ அப்படி அவங்க கேட்கும்போது சில பர்சனல் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அங்கேயுமே வந்து நீங்கள் போய் சொல்லாமல் உண்மையை சொல்லுங்கள். எங்கேயுமே வந்து நீங்கள் இன்டர்வியூவில் போய் சொல்லாதீங்க, கண்டிப்பாக மாட்டிக்கிறீங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரியான கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணாலே இன்டர்வியூ வந்து ஈஸியாக பயம் இல்லாமல் நர்வஸ் இல்லாமல் அட்டன் பண்ணலாம்.